பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம இப்போ கார்டனுக்கு வந்திருக்கேன். இன்னும் தெரில, கொஞ்சம் நாளாகவே செடியெல்லாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க. மருதாணி தாய் வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க. இப்போ ரொம்ப நாளாவது எனக்கு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி டைமே கிடைக்கிறதில்ல. அதனால தெரில, அதனால காலையிலே வந்துட்டேன். அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்க வந்துட்டேன். இன்றைக்கி ஒரே ஒரு பூ மருதாணி செடிக்கு எல்லோரும் ஆறுதல் சொல்லுங்கள். நம்ம ரோஸில் வந்து 2-3 மொட்டு கிடக்கு. புது 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 இலையெல்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு. பின்ன அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஓஞ்சி பலபடி மீண்டும் தளர்ச்சி வந்துட்டாங்க பாருங்கள். கீழே ஃபுல்லாக அரிச்சி போன மாதிரி போயிட்டு எல்லாம் இப்படி இலைலாம் இப்படி இப்படி ஆகுது பாருங்கள். சுருண்டு சுருண்டு போகுது, இப்படி தானே அப்படி கொட்டுது. இங்கே பாருங்கள், நம்ம பாவக்காய் நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? என்ன ஆகுது, இந்த நம்ம புறாலாம் வந்து உட்காரதில்ல, பாவக்காய்லாம் இதை இன்னமோ நினச்சி கடிச்சு துப்பிடுறாங்க. அதனால் இருக்குது, ஒரு 7-8 பாவக்காய் இருக்குது. ஒரு நாள் பறிக்கலாம். இது நம்ம எல்லா செடியுமே நல்லா இருக்காங்க. பின்ன அது மாதிரி இந்த சாமந்தி பூ செடி அவ்வளோ வாடி போச்சு பாருங்கள். எதனாலன்னு தெரில, நிறைய பூ வந்துக்கிட்டு திடீர்னு நிறைய செடி வந்து ஒரு மாதிரி டல்லாகிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு என் செடிகிட்ட வந்து நான் பேசி. அதனால் இன்றைக்கி டைம் எடுத்து பேச வந்துட்டேன். இவன் இன்றைக்கி எத்தனை 6:15 வாக்கிங் போனவா 7:30 மணிக்கு தான் வந்திருக்கா. டாக்டர் சொல்கிறாங்க தினம் இவ்வளோ 2 மணி நேரம் வாக் பண்ண வைங்க, எல்லாம் உடம்பு வெயிட் போட்டுட்டுனா கால் பிரச்சனையாகும் அப்படின்னு. என்னமோ எங்களுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஏதோ சொல்கிறா பாருங்க, பார்த்தீங்களா? கேவா இவங்க பாட்டில் வானத்தில் தொங்கிட்டு கிச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கள வச்சு ஒரு பிரச்சனையில் வாக்கிங்கும் கூப்பிட்டு போவேண்டா. அவங்க வீட்டை மட்டும் அப்பப்போ க்ளீன் பண்ணி தண்ணி வச்சு சாப்பாடு வச்சுன்னா அவங்க சொல்லி முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சனி மகாராஜோட வாகனம் வந்தாச்சு. பிஸ்கெட்டை கொடுத்துருவோம் அவருக்கும். நான் அவர் சண்டை போடக்கூடாது, எல்லோரையும் கவனிக்கிறேன், என்ன கவனிக்க மாட்டேக்குன்னு. கீழே போய் கொஞ்சம் பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். 50 ரூபா பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி பன்னீருக்கு இது வந்து நேற்று கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் திறஞ்சி போச்சு, அதில் கொஞ்சம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன மசாலா பார்க்கலாமா? ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் அண்ட் தக்காளி. இதை போட்டு நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். இது பாருங்கள், 5 பெட்டியில் கடுகும் பெருஞ்சீரமும் மிக்ஸ் ஆகி கிடக்கு. சரி, ரெண்டுமே போட போகிறோம். இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி போட்டோம். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுருவோம். பன்னீரில் நிறைய டைப் பன்னீர் பண்ணுறாங்க. மக்கன் பன்னீர், பட்டர் பன்னீர், பட்டானா பன்னீர். நமக்கு தெரிஞ்ச பன்னீர். கொஞ்சமாக தனியா பவுடர், ஹல்தி பவுடர், ஜீரா பவுடர், பெருஜீரகம் பவுடர், கொஞ்சமாக உப்பு. இந்த மசாலாவை நல்லா நம்ம அப்படியே எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டிடலாம். இந்த கரம் மசாலா வீட்டிலே ரெடி பண்ண ஃப்ரெண்ட்ஸ். கடையிலலாம் கரம் மசாலா எந்த மசாலா ஐட்டமே நான் வாங்க மாட்டேன். இப்போ நம்ம ஜாரை கழுவுன தண்ணியை ஊற்றிடுவோம். மசாலா நல்லா கொதி வந்துட்டு இந்த இடையில நம்ம பன்னீரை போட்டுடலாம். பன்னீர் வறுத்து போடலாம்னு நினச்சேன். நான் வறுத்து போட்டால் ரப்பர் மாதிரி ஆயிடுது. அதனால் பச்சையாக இப்படியே போட்டேன். லாஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா வறுத்து போட்டோம் பார்த்தீங்களா, சாப்பிடும் போது ஒரு மாதிரி வழுக்குன்னு இப்படி ரப்பர் மாதிரி ஆகிட்டனால இன்றைக்கி இப்படியே போட்டேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ கொஞ்சமாக மீல் மேக்கர் பண்ண போகிறேன். இவர் வந்து டயட்டில் ஒரு நேரம் சாப்பிட்றல வயிறு குறைக்கிறதுக்காக மீல் மேக்கர் நல்லா கொஞ்சம் வெந்நியில் போட்டு உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிட்டு கொஞ்சோண்டு கேரட், கொஞ்சமாக பேபிகார்ன், கொஞ்சமாக பீன்ஸ், ஒரு பிடி கார்ன், கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக உப்பு. இதுக்கு வந்து நிறைய காரம் செய்யக்கூடாது. டயட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் செய்யக்கூடாது. கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஜீரா பவுடர், பெருஜீரகம் பவுடர். இப்போ நம்ம மீல் மேக்கரை ஆட் பண்ணலாம். இதில் நிறைய வெஜிடபிள் போடலாம். இல்லை பன்னீர் போடலாம், சிக்கன் போடலாம், முட்டை உடச்சி ஊற்ற போடலாம். இல்லைப்பா அதில் பன்னீர் பண்ணனால இதில் பன்னீர் பண்ணலை. இது 5-10 நிமிஷத்தில் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டைட்டிங் ஃபுட் மீல் மேக்கர் ரெடி.